கேசிபி எப்படி பார்க்குறீங்க இந்த நகர்வுகளை? முதல் கட்ட கருத்து சுருக்கமாக சொல்லுங்கள், நான் அப்புறம் விவாதத்துக்குள்ளே போயிடலாம். எஸ் இல்லை, திரு நேரு அவர்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த கள நிலவரங்கள் இன்றைய திமுகவுக்கு அந்த ஆன்டி இன்கம்பன்சி மிக அதிகமாக இருக்கு என்பதை உணர்ந்து அந்த கள நிலவரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தொடர்கிற இந்த அரசாங்கத்துக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருப்பவரே எடப்பாடி பழனிசாமி தான். அவர் செயலற்ற நிலையில ஒரு வலிமையான எதிர்க்கட்சியாக ஒரு திக்கு தெரியாத, ஒரு திசை தெரியாத, இலக்கு இல்லாமல் பயணிக்கிற அந்த நிலைப்பாடு தான் இன்றைக்கு திமுக அரசாங்கத்துக்கு மிக ஒரு பலமா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு ஒண்ணு, திரு துரைமுருகன் அவர்களுக்கும் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கும் ஒரு வார்த்தை போர் வருது. அண்ணா திமுக காரங்க யாரை ஆதரிக்கணும்? திரு ரஜினிகாந்த் ஆதரிச்சா நமக்கு ஓட்டு வருமா? திரு துரைமுருகன் ஆதரிச்சா நமக்கு ஓட்டு வருமா? இவர்கள் துரைமுருகனை ஆதரிக்கிறாங்க. அப்ப அதுல என்ன அரசியல் நிலைப்பாடு இருக்கு என்பதே தெரியல. சமீபத்தில் ஏற்படுத்திய திரு அண்ணாமலையுடன் ஏற்பட்ட அந்த சர்ச்சை கூட பார்த்தீங்கன்னா, நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சிருச்சு. ஆனா மத்திய பட்ஜெட்ல எடுத்து அதுல கடன் எவ்வளவு உயர்ந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அடுத்து வருவது சட்டமன்ற தேர்தல். ஆனா இவர் நாடாளுமன்ற தேர்தலை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்து கூட்டணிகளை ஒழுங்கு திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு அப்ரோச் பார்த்தீங்கன்னா, பாஜகவையும் ஒரு நல்ல டேர்ம்ஸ்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனா கூட்டணின்னு வரும்பொழுது சித்தாந்த எதிர்ப்பை மட்டும் பாஜக காமிச்சிட்டு காங்கிரஸ் மற்ற இருக்கிற கூட்டணி தொடரணும் என்கிற வகையில அவர் சொல்றீங்க ஒரு போக்குல இருக்கு. நாணயம் வெளியிட்டு பாஜகவும் என்ன நினைக்குது? பாஜக நல்ல டேர்ம்ஸ்ல திமுக வச்சிருக்கிறது என்ன அடிப்படையில் சொல்றீங்க? அவர்களுக்கு நல்ல டேர்ம்ஸ்ல தான இருக்காங்க. என்ன டேர்ம்ஸ்ன்றீங்க? தினம் என்இபில தொடங்கி எல்லாத்துலயும் முரண்பட்டு நிகழ்வுகளுமே திரு 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 ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்தது, கலைஞர் வெளியிட்டது, ஆமா, கவர்னரோட அந்த டீ பார்ட்டியில கலந்துகிட்டது. சரி, இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு? அமைச்சர் கூப்பிடுறாரு, நீங்க பாருங்க. கவர்னரோட அரசாங்கம் அப்ப போன வருஷம் இந்த அரசாங்கம் ஏன் கலந்துக்கல? சரி, இல்லைங்க, டீ பார்ட்டிக்கு போன வருஷம் இதே அரசாங்கம் தானே இருந்தது. அப்ப ஏன் இதே கவர்னர் தானே இருந்தாரு, ஏன் அன்னைக்கு கலந்துக்கல? தற்பொழுது ஒரு மன மாற்றம் திமுக இடத்துல ஏற்பட்டிருக்குது. அவங்க அதுக்காக தேர்தல் கூட்டணி சென்று விடுவார்கள் என்கிற அளவுல இல்ல. ஆனால் ஒரு அரசியல் கொள்கை ரீதியான எதிர்ப்புகளோடு இருக்கணுமே ஒழிய ஒரு 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 பெரிய பகை உணர்வு வளரக்கூடாது என்று அவர்கள் நினைக்கிறாங்க. பாஜக என்ன நினைக்குது? எடப்பாடி பழனிசாமி ஒத்து வந்தா கூட்டணியில சேர்ந்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு எவென்ச்சுவாலிட்டிக்கு எடப்பாடி பழனிசாமி இல்லாமலும் விஜய் போன்றவர்களை அரவணைத்து திமுக கூட்டணிக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தவிர, அதிமுகலேயே எடப்பாடி பழனிசாமி அணியை தவிர மிச்சம் இருக்கிறவங்க எல்லாரையும் விஜய் உள்பட ஒருங்கிணைத்து அவர்கள் திமுகவுக்கு மாற்று கூட்டணி என்று தங்களை முன்னிறுத்திக் கொள்வதற்கு பாரதிய ஜனதா கட்சி முனைப்போடு செயல்படுறாங்க. எல்லோரும் நினைக்கிறது எம்ஜிஆர் ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும் என்று. ஆனா அது தேவையில்லைன்னு நினைக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான், எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். தான் ஆளுமையாக இருந்தால் போதும், தான் ஆளுமை மிக்கவர் என்று நிரூபித்தால் மட்டும் போதும் நினைக்கிறாரே ஒழிய கருத்து வேறுபாடுகளை மறந்து எல்லோரையும் அரவணைத்து எல்லோரையும் நீங்க வெளியில இருக்க 4 பேரை மட்டுமே எல்லோரையும் சொல்றதே சரியா இல்லாமல் பேசலாம். அதான் டிஸ்பியூட்டபிள். நாங்க எல்லாம் ஒன்னா தான் இருக்கோம்ன்றாங்க. வெளியில இருக்கிற 4 பேர் தான் பயணிக்கிறவர்கள் சொல்றது. நீங்க எடப்பாடி பழனிசாமியோடு பயணிக்கிறவர்களிடத்திலேயே கடுமையான முரண்கள் இருக்கு. அவரோடு பயணிக்கிறவர்களுக்கே வரல சார். நீங்க தான் சொல்லிட்டு இருக்கீங்க வெளிப்படையா என்ன முரண் வந்திருக்கு சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை திரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக யாராவது கூட இருக்கிறவங்க வைக்கிறாங்களான்னு சொல்லுங்க. இல்லாம நாம என்ன அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைக்க முடியும்? நீங்க இப்ப களம் தயாராகி கொண்டு இருக்குது. இப்ப அவரவர்கள் தங்களது வலிமையை கட்டமைத்துக் கொண்டு இருக்கிறாங்க. அந்த கட்டமைக்கப்பட்ட வலிமை தெரிய வருகிற பொழுது
இப்ப வந்து இன்னும் தேர்தலுக்கு வந்து வர்ற மார்ச் ஏப்ரலுக்கு மேலதான் இன்னொரு 6 மாதங்களுக்கு இதே விதமான விமர்சனங்களை 2024 தேர்தலுக்கு முன்னாடி வச்சீங்க. அவங்க தங்களுக்கு இல்ல சார், நெருக்கடி வரும்போது எல்லாம் வெளியில வந்து குரல் கொடுப்பாங்க. நீங்க தேர்தல் முடிவு வந்துச்சு, அதுக்கு பிறகு யாரும் வரல. சசிகலா அவர்கள் பயணம் போறேன்னாங்க, யாரும் போயிடல. திரு ஓ பன்னீர்செல்வம் எல்லாம் தனித்தனியா தான் இருக்காங்க. நீங்க எல்லாம் சொல்றீங்களே தவிர வேறு யாரும் அங்கிருந்து ஒண்ணும் வரல. உங்க விருப்பமாகத்தான் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அவங்க யாராவது பேசினாங்களா? உள்ள திரு எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது விமர்சிச்சிருக்காங்களா? வராத வரைக்கும் நம்ம அதை வந்து அதுக்கு ஆத்தென்டிசிட்டி இல்லைல்ல. இதுவரை எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறாரா? 2024 இந்த பிளவுகளின் காரணமாக அவர் 40 தோற்றிருக்கிறார். நீங்க வைக்கிறீங்க சார். அவர் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை கூட்டுறாரு. மாவட்டத்தில் எல்லா நிர்வாகிகளையும் பார்க்கிறாரு, எல்லா தொகுதியிலையும் பார்த்திருக்காரு. அங்க யாரும் கேள்வி எழுப்பலையே, உங்க தலைமையால போயிடுச்சுன்னா சொல்லலையே. அப்ப இன்டாக்டா இருக்கிறாங்க. அதானே அதுல இருக்கக்கூடிய செய்தியா இருக்கு இப்ப வரைக்கும். அதாவது தனக்கு வேணுங்கிற ஒரு 10 பேரை கூப்பிட்டு வச்சு தான் சொல்ற அறிவுரைகளை கேட்டு சென்று விடுவதற்கு பேரு ஒரு அந்த கலந்தாய்வு கூட்டம் அல்ல. இதே ஜெயலலிதா அம்மா வந்து நடத்தினாங்க, 2-3 கூட்டம் வந்து நடத்தினாங்க. அது எப்படி இருந்தது? இப்ப எடப்பாடி பழனிசாமி நடத்துறது எப்படி இருந்தது? அப்படி கூட்டங்கள் அவர்கிட்ட வியூகம் இல்லங்கறீங்க, தடுமாற்றத்தில் இருக்காரு அப்படிங்கிறது உங்க பாயிண்டா இருக்கு. பேசலாம், என்ன நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்காரு? பேசலாம். நான் வரேன். அவர் இன்னும் தடுமாற்றத்தில் இருக்காரு, எதிர்க்கட்சியா இன்றைய தேதிக்கு யார் அண்ணா திமுக கூட கூட்டணிக்கு வர்றாங்க? நீங்க திமுகவுக்கு சரியான ஆல்டர்னேட்டாக நாங்கள் கட்சியில வலிமையோடு இருக்கிறோம். தனித்து நின்றா கூட ஒரு 100 சீட்டு நாங்க வென்று விடுவோம் என்ற நிலை இருந்தால் தான் மற்றவங்க 10 பேர் உங்களோட வருவாங்க. முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன், பேசலாம் நம்ம. திரு பிரகாஷ், இப்போ ஒன்னு ஆளும் கட்சி கூட்டணி, திமுக கூட்டணி இப்ப வரைக்கும் இன்டாக்டா இருக்கிறதா தெரியுது. இப்ப அதற்கு மாற்றான ஒரு கூட்டணி வலுவா அமைக்கக்கூடிய வாய்ப்பு பிஜேபிக்கு அதிமுக யாருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அல்லது என்ன பாதையை நோக்கி இவங்க போயிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்க? பெறக்கூடிய அரசியல் அதிமுக எதிர்பார்க்கறதை விட வலுவா வரும் சார், அதில் மாற்று கருத்து இல்லை. பாராளுமன்ற தேர்தல் வேற, சட்டமன்ற தேர்தல் என்பது வேற அப்படின்றதான். போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலையும் 75 தொகுதிகளுக்கு அதிமுக ஜெயிச்சதும் ஓட்டிங் பர்சன்டேஜ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணதும் அதுதான். சட்டமன்ற தேர்தல்னு வரும்போது எல்லா கவர்மெண்ட்டுக்குமே ஆன்டி இன்கம்பன்சி வரும், எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் வரும். அது மோடிக்கும் இப்போ வந்துச்சு. அதே மாதிரி ஆன்டி இன்கம்பன்சி திமுகவுக்கும் வரும். அதுதான் வந்து நேரு வந்து சொல்கிறாரு மாறிய சூழல் அப்படின்றார். அந்த மாறிய சூழலில் மிஸ்ட்ரியாக வர்றது நடிகர் விஜய். இவர் வந்து யார் ஓட்டை பிரிப்பார், யாருக்கு அவங்க பாதிப்பு வரும், எந்த விஷயங்களில் அவர் வருவார், அவர் தனித்தே போட்டிடுவாரா இல்லை கூட்டணி அமைச்சு போட்டிடுவாரா, யார் வந்து விஜயை முதல்வராக ஏற்றுப்பாங்க, யார் விஜயை முதல்வராக ஏற்றுப்பாங்களோ அவங்களோட தான் கூட்டணி அப்படின்றது தான் விஜயுடைய ஃபார்முலாவா இருக்க முடியும். ஓகே, அவரோட கட்சி முதல் முறையாக களத்துக்கு வரும்போது அவர் இப்ப இருக்கக்கூடிய 2 அணிகள், இப்ப சீமான் தனித்துன்னு சொல்லிட்டாரு, ஸோ அவர் டிக்ளேர் பண்ணிட்டாரு. இப்ப இருக்கிறது பாஜக அணி, அதிமுக அணினா இந்த 2 அணியிலுமே விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தானே? அப்படி முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்பாங்களா? அப்படிதானே மக்கள் நல கூட்டணி விஜயகாந்த் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கிட்டு விஜயகாந்த் முதலமைச்சர்னு வந்து தானே அவங்க நின்னாங்க. ஏன் நான் இந்த கேள்வி வைக்கிறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க முடியாதுன்னு பிஜேபி சொல்லுது. எங்கள் தலைமையிலான கூட்டணி அப்படிங்கிறது தான் பிஜேபி வைக்கக்கூடியது. அப்ப விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணிங்கிறத பிஜேபி ஏற்குமாங்கிற ஒரு கேள்வி வருது. பிஜேபி ஏற்குமான்லாம் நான் சொல்ல. விஜய் வந்து வந்தாருன்னா, அவர் ஒரு கூட்டணி அமைச்சாருன்னா அவரோட விருப்பம் அதுவாக இருக்கும். அவரோட விருப்பம் அதுவாக தான் இருக்கும், அதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு வந்து 5 முனை போட்டி என்பது தவிர்க்க முடியாத ஒரு நிலவரமாக தமிழக அரசியலில் இன்னைக்கு இருக்கு.